அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராவரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமனாதி தந்தா ஆமனாதி தந்தா வந்தாரிருந்து உயிர்த்தெழுந்தாரே உன்னதமே ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா தந்தை மைந்த தூயாவியார் திருப்பெயரிலே தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பிலே உயிர்த்தெழுதல் திருநாள் வாழ்த்துக்களை கூறுவதிலும் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டுடைய அளவற்ற அருளினாலே இந்த வருடத்திலும் உயிர்த்தெழுதல் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு நாம் பல்வேறு நிலைமையில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கின்ற அதன் நற்செய்தியை சொல்லும்படியாக அந்த வார்த்தையை நெறித்திருக்கும்படியாக ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றார். ஆண்டவரையே போற்றுகின்றேன். இந்த நாளிலும் உயிர்த்தெழுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது வெறும் சரீரத்தினால் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையோடு வாழ்வோடும் இணைந்த ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நிகழ்வுகளை நற்செய்தி நூல்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பவுலடியார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே அதை குறிப்பிட்டு குறிப்பாக 8வது வசனத்திலே தனது அனுபவத்தை குறிப்பிடுகின்றார். அது எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தெழுதலினால் ஏற்பட்ட தாக்கத்தை குறித்தும் மிக தெளிவாக பதிவிட்டுள்ளார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் உயிர்த்தெழுதல் திருநாளை உலக மக்களோடு நாம் அனுசரித்தாலும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நம்மிலே ஏற்பட்ட சில முக்கியமான தாக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகின்ற காரியம், பவுலடியார் சொன்னது போல அகால பிறவியான எனக்கும் ஆண்டவர் தரிசனமானார் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அடிப்படையிலே இந்த உயிர்த்தெழுதலை நாம் திரும்பி பார்க்கின்ற போது கடவுளுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்தது. த வேர்ட் ஹஸ் ரைசன். கடவுளுடைய வார்த்தை என்று சொல்கிற போது அவருடைய பிறப்பின் முதலாகவே இந்த வார்த்தையினுடைய ஆற்றலை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். ஆண்டுடைய பிறப்பை பற்றி
ஏனைய நற்செய்தியாளர்கள் சொல்வதை காட்டிலும் யோவான் சொல்கின்ற போது வார்த்தை மாம்சமானார், அந்த மாம்சமானது ஆண்டவருடைய சாயலிலே உருவானது, அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நம்மிலே தங்கி வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார். கடவுளுடைய வார்த்தை என்று சொல்கின்றது அவருடைய குமாரன் வழியாக வெளிப்படவும் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக காணப்பட்டது. ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து மிகவும் தைரியமாக தெளிவாக போதிக்கின்றார். சாத்தான் அவரை சோதிக்கின்ற போது இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகட்டும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், மனிதன் அப்பத்திற்காக அல்ல, உணவிற்காக அல்ல, கடவுளுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி நம்பிக்கை தருகின்றார். 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கின்றான். ஆண்டவரிடத்திலே வந்து சொல்கின்றார். ஆண்டவரிடத்திலே தான் தன்னுடைய வீட்டிற்கு அவர் அழைத்து வர முடியாதவர் இல்லை இயலாதவர் தகுதியற்றவர் அப்படின்னாலே சொல்கின்றார், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். எனவே கடவுளை வார்த்தையை நம்பி வாழ்ந்த மக்கள் நன்மை பெற்றார்கள். அந்த வார்த்தை உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக பல இடங்களிலே நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக நம்முடைய தாய் திரு நாட்டிலே 200 வருடங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை சுமந்து வந்த நற்செய்தி பணிவிடையாள் மூலமாக இந்த மண்ணை ஆண்டுடைய வார்த்தையை தொட்டது. அந்த வார்த்தையினாலே தொடப்பட்டபடினாலே தான் கன்னியாகுமரி பேராயும் தென்னிந்திய திருச்சபையினுடைய அடிப்படையிலே 3 பேராயமாக தென் கேரளா பேராயும் கொல்லம் கட்டோராக்கரா பேராயும் என்று சொல்லி அந்த வார்த்தையானது மக்களை தொட்டது. இது ஆண்டவருடைய பெரிய கட்டளை. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 15வது வசனம், இன்னுமாய் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 19வது வசனம் ஆகிய வசனங்களிலே நீங்கள் உலகமென்றும் சென்று கடவுள் வார்த்தையை சொல்லுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சீடர்களாக மாற்றும்படி செய்யுங்கள் என்று சொல்கின்றார். எனவே ஆண்டவருடைய வார்த்தை உலக மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தருவதாக அந்த வார்த்தை மறுபடியும் உயிர்த்தெழுந்தது. இந்த வார்த்தையின் வழியாக தொடப்பட்டு நாம் இன்றும் இந்த வார்த்தையை நாம் சொல்ல அழைக்கப்பட்டவர்கள், கடமைப்பட்டவர்கள். வார்த்தை உயிர்த்தெழுந்தது. 2வது ஆண்டோட உயிர்த்தெழுதலுடைய தாக்கம் அல்லது அந்த உயிர்த்தெழுதினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மை என்று சொன்னால் the faith has risen, விசுவாசம் உயிர்த்தெழுந்தது. விசுவாசத்தை பற்றி திருமறையிலே ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே இது மிகுதியாக சொல்லுகின்றார். நாம் பழைய ஏற்பாட்டை படிக்கிற போது விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லி ஆபிரகாமை சொல்கின்றோம். அவருடைய விசுவாசத்தினாலே அவருடைய சந்ததிகளாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தொடர் சந்ததிகளாக இருக்கிற நாம் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறபடினாலே விசுவாசிக்கிறவன் பாதரான், விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே அவரிடத்தில் நம்பிக்கையோடு வந்த மக்களை அவர் பாராட்டுகின்றார். நம்பிக்கையோடு வந்த மக்களை அவர் குணப்படுத்துகின்றார், அற்புதங்களை செய்கின்றார், அடையாளங்களை செய்கின்றார். ஒரு விசுவாச வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான போராட்டங்கள், ஆனால் அவைகளிலிருந்து பின்னடைந்து போவதற்காக அல்ல, இந்த விசுவாசத்தினாலே பெறுகின்ற நன்மைகளை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். ஒரு விசுவாச வாழ்க்கையிலே அல்ல கடவுளை பற்றிய நம்பிக்கையிலே ஏற்படுகின்ற பலவிதமான நெருக்கடிகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். சந்தித்ததனுடைய விளைவுதான் சிலுவையினுடைய பாடு, மரணங்கள். அந்த விசுவாசம் மடிந்து போகவில்லை, அந்த விசுவாசம் உயிர்த்தெழுந்தது. ஆண்டவரிலே விசுவாசமுடையவர்களாக இருக்கிற நாம் பவுலார் சொல்கிற போது எபேசியர் 2வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது கடவுளுடைய பெரிய ஈவு, ஒருவரும் இதை குறித்து பெருமை பாராட்ட இயலாது என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக அவிசுவாசமுடையவர்களாக மக்கள் தயங்கி நிற்கின்றார்கள், வீட்டுக்குள் பூட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னாலும் விசுவாசிப்பதற்கு தயங்குகின்றார்கள். ஏன், சீடர்கள் கூட அப்படியே காணப்படுகின்றார்கள். சீடர்கள் கூட்டத்திலே ஆண்டவர் தரிசனமான போது தோமா என்று சொல்கின்ற சீடர் இல்லை. தோமா சொல்கின்றார், ஆண்டவரை கண்டு நான் அவருடைய விழாவிலே கையை போட்டால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்கின்ற அளவிலே நம்பிக்கையற்றவராக காணப்படுகின்றார். அந்த தோமாவுக்கும் ஆண்டவர் தரிசனமாகின்றார். அப்பொழுதுதான் தோமா சொல்கின்றார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்கின்றார். ஆண்டவர் பதில் சொல்கின்றார், நீ கண்டதினால் விசுவாசிக்கின்றார், காணாமல் விசுவாசிக்கிற மக்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கின்றார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில்தான் தோமா இந்திய நாட்டிற்கு முதல் மிஷனரியாக 1ஆம் நூற்றாண்டிலே வருகின்றார்.
நம்பிக்கையோடு பணி செய்கின்றார். அவரை பற்றி சொல்கிற வாய்மொழி பாரம்பரியத்தினாலே பல இடர்களையும் வேதனைகளையும் ஆண்டவருக்காக சகித்து முடிவிலே அவர் கொலை செய்யப்படுகின்றார். அன்பார்வர்களே, விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய பணிவிடைகளை செய்ய நாம் இன்னும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். திருச்சபை வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், முதல் 3 நூற்றாண்டுகள் மிகவும் கொடூரமான துன்பங்களை அனுபவித்த காலம். 3வது நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லும் மன்னர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார். அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவத்திற்கு பல சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. அதன் வழியாக கடவுளுடைய வார்த்தைகள் பல இடங்களுக்கு நம்பிக்கையோடு கடந்து சொல்கிறது. சில தினங்களுக்கு முன்னதாக கண்ணமுலா என்று சொல்லப்படுகின்ற இறையில் கல்லூரிலே ஒரு தோட்டத்தை அமைத்திருக்கின்றார்கள். அந்த தோட்டத்தினுடைய தலைப்பு ஹோப் கார்டன், நம்பிக்கையின் தோட்டம். அந்த தோட்டத்தில் என்னவென்று சொல்லி உள்ளே சென்றோம் என்று சொன்னால், அந்த பாதை மிக குறுகலான பாதை, வளைவும் நெளிவுமான பாதை, ஏற்றமும் இறக்கவுமான பாதை, ஒரு கடினமான அளவிலே அந்த பாதையை அமைத்திருக்கின்றார்கள். நான் அதை கடந்து சென்றபோது என் உள் மனதிலே காணப்பட்ட எண்ணம், கடவுளை நம்பி செல்கின்ற பாதை இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு பாதை, பள்ளங்களும் மேடுகளும் நிறைந்த பாதை தான் என்று சொல்லி உள் உணர்விலே புரிந்து கொண்டேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நம்பிக்கை, நாம் அவர் மீது நம்பிக்கை விடவலாக எத்தனை வேதனைகள் இருந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் ஆண்டவர் சாட்சியாக வாழ அவர் உயிர்த்தெழுந்தார். 3வது அவருடைய உயிர்த்தெழுதலுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால், த ட்ரூத் ஹேஸ் ரைசன், உண்மை உயிர்த்தெழுந்தது. ஆண்டவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர் உண்மைக்கு நிகராக காணப்பட்டார். நாம் உண்மையை குறித்து மிகவும் மதிக்கின்றோம். நம்முடைய தேச தந்தை அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், ட்ரூத் இஸ் மை காட், உண்மை எனது கடவுள். எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கின்றார். உண்மைக்கு எதிரான காரியத்திலே கடவுள் இல்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே சத்தியத்தின் பக்கத்திலே உண்மையின் பக்கமாக இருக்கின்றார். உண்மையை மூடி மறைப்பது போல, உண்மையை சாகடிப்பது போல, நீதி நியாயத்தை அமுக்குவதை போல அல்லது மறைப்பதை போல சிலுவையிலே ஆண்டவரை சாகடித்தார்கள். அவரோடு இந்த சத்தியம் உண்மை மாயட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவருடைய வார்த்தையினாலே நம்பிக்கையுடைய நாம் எல்லா நிலையிலும் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் நம்முடைய வாழ்வும் கடமைகளுக்கு காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களை நினைக்கிற போது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அனுபவத்தை அவருடைய வார்த்தையினாலும் அவர் மீது கொண்ட விசுவாசத்தினாலும் மற்றுமாய் உண்மைக்காக வாழ்கின்ற வாழ்வினாலும் நாம் பெற்றுக்கொள்கின்ற எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அருள்கின்ற முழு வாழ்வு. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகின்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகின்றான், நானோ அவைகளுக்காக பரிபூர்ணமான ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், முழு வாழ்வை தரும்படியாக வந்தார். அன்பானவர்களே, ஒரு மனிதன் பிறக்கலாம், ஒரு மனிதன் சாகலாம். ஆனால் அவனுடைய கோட்பாடுகள், அவனுடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் பல்வேறு நிலைமையிலே வெடித்து சிதறுகின்றன. நாட்டிற்காக தியாகம் செய்த மனிதர்களுடைய வரலாறை நாம் படிக்கின்றோம். தங்களுடைய நல்ல கோட்பாடுகளுக்காக வாழ்ந்து மடிந்தவர்களை படிக்கின்றோம். உண்மைக்காக நீதிக்காக போராடி மடிந்து போன வரலாறை படிக்கின்றோம். இவர்களுடைய வெளிப்பாட்டினுடைய தாக்கத்தை காட்டிலும் ஆண்டவருடைய உள்ளுணர்வு, வாழ்கின்ற மனுக்குலம் எல்லா நிலைமையிலும் கடவுளுடைய வார்த்தையின்படியும் அவர் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலும் உண்மையோடும் நீதியோடும் கடவுளுடைய ஆளுகைக்குட்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிற விருப்பத்தோடு தான், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி வாழ ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஆவியானவரை தந்து பலப்படுத்துகின்றார். உயிர்த்தெழுதலுடைய நிகழ்விலே நாம் படித்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவருக்காக சான்று பகிர்கிறார்கள். ஆண்டவரை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சான்றுடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நடுங்கிக் கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே சாட்சியாக இருந்தார்கள். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும் அதுதான். வாழும் இடங்களிலும் எங்கு சென்றாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி மட்டும் நாம் சாட்சிகளாக வாழ இந்த உயிர்த்தெழுதல் திருநாள் நம்மை உலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் உயர்வாக அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில்
கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கவும், அவர் மீது கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்கின்ற சூழ்நிலையில் ஏற்படுகிற சவால்கள், நெருக்கடிகள் இவைகளை மேற்கொள்ளவும், எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையோடும் நீதியோடும் கடவுள் சாட்சியாக வாழ ஆண்டவர் அருள் செய்வராக. ஆமென். வேண்டுதல் செய்வோமாக. உயிர்த்தெழுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உள்ளம் சோர்ந்து போன மக்கள் மத்தியிலே காட்சி கொடுத்து உம்முடைய தரிசனத்தினாலே மக்கள் தொடப்பட்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையுடைய நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மீதும் நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்கள் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் வாழ்வின் நிலைமை எல்லா சூழ்நிலையிலும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழ நாங்கள் சான்றுடையவர்களாக இருக்க கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து உமக்கு சான்றுடையவர்களாக வாழ ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பணிவோடு வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய கிருபையுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியாருடைய அன்பும் அருளும் ஐக்கியமும் நம் அருளுக்கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.